World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஐயாவின் மாணவரான கரூரை சேர்ந்த திருமதி பாக்கியலட்சுமி அவர்கள் அவருடைய ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறார். முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் பாதம் தொட்டு, என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையரின் பாதம் தொட்டு, என் குருநாதனாகிய சூரியன் சுந்தரராஜன் அவர்களின் பாதம் தொட்டு, என்னுடைய குலதெய்வமாகிய ஸ்ரீ பெரியகாண்டி அம்மன் பாதம் தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். அதாவது நம்ம பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு பாவக அதிபதியும் அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தால் நம்ம நல்ல பலனை சொல்லுவோம். லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அவர் சுய சிந்தனை உடையவர், திறமை உடையவர், உடல் ஆரோக்கியம் உடையவர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் மூணாம் அதிபதி 3ல் ஆட்சி பெற்றிருக்கும்போது திரேகஸ்தானம், 3ங்கிறது திரேகஸ்தானம், நம்மளுடைய திரேகங்கள் அனைத்தும் நல்லா இருக்கும். நம்மளுடைய அதாவது இளைய சகோதரம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும்போது நல்ல வீடு, வாகனம், தாயின் அன்பு, இது எல்லாமே நல்லபடியாக நமக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது பூர்வ புண்ணியம் நமக்கு நல்லா இருக்கும், தாத்தாவின் அன்பு, பாசம் இதெல்லாம் நல்லா கிடைக்கும்னு நம்ம சொல்லுவோம். 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது தந்தை நல்ல பலமான தந்தை கிடைப்பாருன்னு நம்ம சொல்லலாம். அவருடைய ஆதரவும் அரவணைப்பும் நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கும் போது நல்ல அழகான மனைவி, அறிவுள்ள மனைவி கிடைப்பாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பாவக அதிபதி அந்த பாவகத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் போது நல்ல பலன்களை நம்ம சொல்கிறோம். அதே பாவக அதிபதி அந்த பாவகத்தில் ஆட்சி பெற்றிருந்து அவரோட ஒரு நீச கிரகம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பலன் சொல்லலான்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ லக்னாதிபதியோட ஒரு நீச கிரகம் இருக்குது, லக்னாதிபதி ஆட்சி பெற்று அவரோட ஒரு நீச கிரகம் இருக்குன்னா அவருக்கு வாழ்நாளில் ஒரு நாளாவது உடம்பில் எங்கள் குருநாதர் சொன்ன மாதிரி பஞ்சர் ஒட்டி தான் ஆகணும். அதாவது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கு கை கால் உடஞ்சி அதில் ஒரு மாவு கட்டு எண்ணெய் கட்டு போடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் அவருக்கு கண்டிப்பாக வரும்னு நம்ம சொல்லலாம். அதே போல் 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருந்து அவரோட ஒரு நீச கிரகம் இருக்குது அப்படின்னாக்கா திரேகஸ்தானம்னு சொன்னோம் இல்லைங்களா, அவருக்கும் அதே பலன்களை சொல்லலாம். வாழ்நாளில் ஒரு நாளாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் உடையிறது, பஞ்சர் ஓட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நம்ம சொல்லலாம். அந்த 3ஆம் பாவகத்தில் இப்போ காரக பாவக உறவுன்னு சொல்லக்கூடிய இளைய சகோதரம், அந்த இளைய சகோதரனுக்கும் வாழ்நாளில் ஏதோ ஒரு பங்கம், நீசத்தன்மையை அந்த இளைய சகோதரனுக்கு கொடுத்துரும் அந்த நீச கிரகம்னு நம்ம சொல்லலாம். இப்போ 4ஆம் பாவகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்து அந்த ஆட்சி பெற்ற கிரகத்தோட ஒரு நீச கிரகம் இருக்குனாக்கா வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாத்தையும் அந்த நீச கிரகம் நீசத்துக்கு இழுத்துட்டு போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு குறை குற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆடு மாடுகள் இருந்துச்சுன்னா கை கால் உடையிறது, ஏதோ ஒரு தொந்தரவுகள் அதுங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். அதே போல் 4ஆம் பாவங்கிறது உடல் உறுப்புகளில் நம்ம இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த பலனை அங்கே கொடுக்குன்னு சொல்லலாம். காரக பாவக உறவுகளில் நம்ம அம்மாவை சொல்லுவோம். நம்ம அம்மாவுக்கும் ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்கு வாழ்நாளில் முழுமையான ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்து அந்த 5ஆம் பாவக அதிபதியோடு ஒரு நீச கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க 5ங்கிறது பூர்வீகம் நீசமடையுதுன்னு நம்ம சொல்லலாம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை விற்றுருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். 5ங்கிறது தாத்தா இல்லைங்களா, தாத்தாவுடைய உடல்நிலைக்கும் ஏதோ ஒரு பஞ்சர் ஒட்டித்தான் ஆகணும்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணி போவோம், ஏதோ ஒரு தீட்டு தொடக்கல் ஆகி நம்ம போக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி இருக்கும்போது அந்த குலதெய்வ கோவிலும் அதுதான் சொல்லலாம். அப்போ அதில் ஒரு நீசகிரகம் இருக்குன்னாக்கா குலதெய்வ கோயிலை இடித்து கட்டிட்டிங்களான்னு கேளுங்க, அது 100% உண்மையான பலனாக இருக்கும். இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னாக்கா, நாங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தேன். அதில் ஒருத்தருக்கு 62 வயசு ஆகுது. அவருக்கு இந்த மாதிரி 5ல் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்து அவரோட ஒரு நீச கிரகம் இருந்துச்சு. சார் உங்களுக்கு குலதெய்வ கோயிலை இடித்து கட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு நிமிஷம் பேசவே இல்லை. என்ன நம்ம சொன்னது தப்போ அப்படின்னு நான் இல்லை, எல்லா இடத்துலையும் சொன்னால் கரெக்டாக இருந்துச்சு, இந்த இடத்துல இவர் ஒன்றுமே பேசலையேன்னு நினச்சேன்.
ஆனால் அவர் அதுக்கப்புறம் தான் சொன்னார், இல்லைம்மா நாங்கள் குலதெய்வம் எதுன்னே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, 2 தெய்வத்தை நினச்சிட்டு இருந்தோம், இதுவா அதுவான்னு எங்களுக்கு இத்தனை வயசு வரையே தெரியல, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இதுதான் எங்கள் குலதெய்வன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதாவது 5ஆம் இடம் வந்து குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை கோவிலில் வந்து ஒரு நீசகிரகம் இருக்கும்போது கண்டிப்பாக இடித்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அது கண்டிப்பான முறையில் 100% உண்மையாக இருக்கும். அதே போல் 7ஆம் இடத்துல ஒரு நீசகிரகம் இருக்குது, ஆட்சி பெற்ற கிரகத்தோட நீசகிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல வந்து இவங்க இந்த அமைப்பு உள்ளவங்க உல்லாச பயணம் போகக்கூடாது. அதாவது இன்ப சுற்றுலாக்கள் இந்த மாதிரிலாம் போனாங்கனாக்கா அங்கே வந்து இவங்க செய்யக்கூடாத தவறுகளை செஞ்சு அவங்க உடலை வந்து அவங்களே கெடுத்துக்குவாங்கன்னு அர்த்தம். எப்படின்னாக்கா, ஒரு வெளியில் நண்பர்களோட வெளியே போய் ஒரு மதுபானம் அதிகமாக சாப்பிட்டு வண்டியில் போய் இடித்து அந்த ஆக்சிடெண்ட் ஆகி தன்னுடைய உடலை தானே சீரழிச்சுக்குவாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் 7ங்கிறது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண். இவங்க ஆப்போசிட் ஜென்ரேஷனோட ரொம்ப கவனமாக தான் பழகணும்னு சொல்லலாம். ஏன்னா தவறான முறையில் போய் பால்வினை நோய்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே போல் 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி வந்து 9ல் ஆட்சி பெற்று அவரோட ஒரு நீசகிரகம் இருக்குனாக்கா தந்தைக்கு பேர் புகழ் நீசமடையும்னு சொல்லலாம். தந்தைக்கு உடல் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அவருக்கும் அந்த நீசத்தன்மையை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஆட்சி பெற்ற கிரகம் வேலை செய்யாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. ஆனால் ஆட்சி பெற்ற கிரகம் வேலை செய்யும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்ல மனுஷனாக இருப்பார், அவருக்கு பேர் புகழ் எல்லாமே இருக்கும், அவருக்கு ஒரு நல்ல பாராட்டு விழா நடத்தக்கூடிய அமைப்பு கூட அவருக்கு இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் இப்போ பாராட்டு விழா இப்போ நடத்துகிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு தடிக்கு விழுந்து ஒரு அசிங்கம் அவமானம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட அவருக்கு நடக்கும்னு சொல்லலாம். இப்போ எப்படின்னாக்கா, இவர் இவ்வளோ நாள் நல்ல மனுஷனாக இருந்தார்ப்பா, இப்போ ஏதோ இந்த ஒரு சின்ன விஷயத்தில் கெட்ட பேர் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அமைப்பை வந்து இந்த நீச கிரகம் வந்து அந்த ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு கொடுத்துருன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் காரகர் சந்திரனோட ஒரு நீச கிரகம் இருந்தாலும் அம்மாவுக்கு பஞ்சரோட்டணும்னு சொல்லணும். அதே போல் காரகர் சூரியனோட நீச கிரகம் இருந்தாலும் அப்பாவுக்கு பஞ்சர் ஓட்டணும்னு நம்ம சொல்லணும். காரகர் சுக்கிரன்னாக்கா கலத்துறதுக்கு அந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லணும். அதே போல் காரகர் செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரம். இந்த மாதிரி உறவுகளுக்கு வந்து அந்த நீச கிரகம் வந்து தன்னுடைய நீசத்தன்மையை அவங்கள கட்டி பிடிச்சிட்டு விடாத அந்த பலனை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் நம்ம போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் ஒரு 6, 8 பாதகாதிபதிகள் சேரும்போது இந்த பலனை வந்து பூஸ்டப் பண்ணி 1 முறைக்கு 2 முறை 3 முறை பூஸ்டப் பண்ணி அதிகமாக கொடுத்துருன்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா, இப்போ மேச லக்னம் 4ல் சந்திரன் செவ்வாய் ப்ளஸ் 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சேர்ந்துருக்குனாக்கா அந்த 4ஆம் இடத்துக்கு அதிகமான கடனை வாங்கி இடித்து புதுசாக ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதே போல் 8 சேர்ந்துருக்குன்னா, அதாவது மீன லக்னம் 5ல் வந்து சந்திரன் செவ்வாய் கூட வந்து சுக்கிரன் இருக்குனாக்கா, இப்போ 5ங்கிறது குலதெய்வம். அந்த குலதெய்வ கோவிலை வந்து 6ஆம் இடம் சேர்ந்ததுனாக்கா அந்த கருவறை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்தையெல்லாம் இடித்து கட்டுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் 8ஆம் இடம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாக்கா கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டு தான் புதுசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருமே சொல்லி அதில் ஏதாவது ஒரு ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வாய்ப்பளித்த இந்த மன்றத்தாருக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் வந்து எஸ் பாக்கியலக்ஷ்மி. 63 74 28 35 20 என்னுடைய நம்பர். சொன்ன பாயிண்டில் அந்த கணக்கீடுபடி நான் செக் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக வருது. இந்த பொண்ணு சொல்ல நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரியான பதில்கள். இது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கும். ஐயா, அம்மாவுக்கு பொன்னடை போர்த்திருங்க. பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த அரங்கம் பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்கிறது. அவர் குருநாதர் சூரியன் அவர்கள் பொன்னடை போர்த்தி கௌரவிக்கிறார். ஒரு கைத்தட்டலுடன். அதாவது இப்போ அவங்க சொன்னதில் வந்து கொஞ்சம் திக்கி திணறி சொன்னாலும் சொன்ன பாயிண்ட்லாம் அவ்வளோ சரியாக வருது. என்ன காரணம் என்ன, மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சந்திரனும் செவ்வாய் இருந்தாங்க. உங்கள் வீடு பஞ்சர் ஓட்டினீங்களா, உங்கள் அம்மாவுக்கு பஞ்சர் ஓட்டினீங்களா, அல்லது வண்டிக்கு பஞ்சர் ஓட்டினீங்கன்னா 3க்குமே பஞ்சர் ஓட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பஞ்சர்னால் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கட்டாயமாக அதுக்கு வைத்தியம் பார்த்தாகணும்.
அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல அதே மாதிரி தான் சந்திரன் இருந்து செவ்வாய் இருந்தார். கூட சனியும் தூக்கி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டுனா பலமான குலதெய்வம் கோயில் கம்ப்ளீட்டாக இடிச்சு கட்டியாச்சுன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் 72 வயசு, அந்த பொண்ணு 62 வயசுன்னு சொல்லிச்சு. 72 வயசு குலதெய்வமே தெரியல. இப்போ உங்கள் குலதெய்வம் கோயில் வேலையாகிட்டு இருக்கு, இடிச்சு கட்டிகிட்டு இருக்காங்கன்னு. ஆமான்னு சொல்லிட்டு அழுகுறாரு. 5 நிமிஷம் அவர் ஃபோனே பேசவே இல்லை. ஃபோனை வச்சுட்டாரான்னு பார்த்தா லைன் ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி 7ஆம் பாவகத்து அதிபதியோட நேசக்காரங்க வந்தால் கட்டாயமாக அவனும் பொன்னாடி 2 பேர்த்தில் ஒருத்தருக்கு வந்து உடம்புக்கு டேமேஜ் ஆகியே தீரும். இதெல்லாம் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய பாயிண்ட். யாராலையும் இனிமேல் புக்கிலையும் எழுத முடியாது, நீங்களும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கிறது பத்திரமா எடுத்து பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமை அருமை.